ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1.5 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கோம், 200 கிராம் பட்டர் எடுத்திருக்கோம், எள்ளு தேவையான அளவுக்கு, உப்பு தேவையான அளவு, ஓமம் தேவையான அளவு எடுத்திருக்கோம், 1/2 கிலோ உளுந்து. பாருங்கள், பெரிய அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி நாங்கள் துருவி வச்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1.5 கிலோ அரிசி மாவுக்கு நாங்கள் 1/2 கிலோ அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கோம். இப்போ நம்ம உளுந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு சூடானது. இப்போ நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கோல்டன் கலர் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு கலர் வந்தால் மட்டும் போதும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏதோ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கெட்டியான தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு மாவு பசைகிறதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக நம்ம பவுட்ரு பண்ணிட்டு இப்போ நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க உளுந்து அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பட்டர் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த பதத்தில் நமக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் நல்லா இந்த மாதிரி கையில் தேய்ச்சி நசுக்கிட்டு போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்தில் மாவை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாங்க முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு சூடானதும் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம முறுக்காச்சில் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். எண்ணெய் தடவி எடுக்கும்போது நமக்கு புளியறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அச்சியும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அச்சில் நம்ம முறுக்கு புளிஞ்சுக்கலாம். பாருங்கள், இதுலேயும் நம்ம நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்து இந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். போட்டு இப்போ நம்ம முறுக்கு புழிஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இந்த அளவுக்கு நம்ம முறுக்கு புழிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம புழிஞ்சு வச்சுட்டா எண்ணெய் சூடானதும் நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு புழிஞ்சு வச்சுக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒன்றா எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2-3 நிமிஷம் விட்டு இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பபிள்ஸ் நல்லா கம்மியாகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.